பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாம் இப்போது காண இருக்கும் காணொளி நாம் தமிழரை தாக்கும் இருண்ட உளவியல் என்பதை பற்றியது. இருண்ட உளவியல் என்பது என்றால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒருவர் தனது நன்மைக்காக, தனது செயலுக்காக எப்பாடுபட்டாவது மற்றவர்களை பழிவாங்கி, மற்றவர்களை பழி கொடுத்து தனக்காக சாதித்துக் கொள்ளும் இந்த பண்புகளை கொண்ட தன்மையே இந்த இருண்ட உலகில் விளக்குகிறது. இதுபோல மணிப்புலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து இந்த இருண்ட உலகில் அதிகமாக கையாளப்படுது. இந்த மணிப்புலேட்டர் இவங்கெல்லாம் மணிப்புலேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்க தனக்காக எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவர்களுடைய சுதந்திரத்தை பறிப்பாங்க, மற்றவங்களை கட்டுப்படுத்துவாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய அதை பற்றி சொல்கிறது தான் இந்த இருண்ட உளவியல் என்பது சொல்லப்படுது. இப்போ இந்த இருண்ட உளவியல், இந்த மணிப்புலேட்டர் அப்படி சொல்ல மற்றவங்க கட்டுப்படுத்துகிறாங்க இல்லையா, அவங்க எங்கெங்கே இருக்காங்கன்னா பொதுவாக பாலிடிக்ஸில் இருப்பாங்க, அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பாங்க, சினி இண்டஸ்ட்ரீஸில் இருப்பாங்க, பிஸ்னஸில் பர்டிகுலராக நம்ம MLM நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அதில் இருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங்லேயும் இன்டர்நேஷ்னல் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ், இதெல்லாமே உங்களுடைய கையிருப்பு இருக்கும். அதுக்கு மட்டும் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இவங்களுடைய கையிருப்பியாக தான் இருக்கும். இவங்க தனக்காக மற்றவங்களை அழிக்க துணிவாக இருப்பாங்க. இவங்களுக்கு காசு தான் முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கும். இதில் நம்ம நிறைய இப்போது பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சியை எந்த அளவுக்கு முடக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இது இப்போ நேற்று மட்டுமே இல்லை, தமிழர்களுக்கு பெரும்பாலும் 700 வருடமாகவே தமிழர்களை ஒடுக்க வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது மாதிரி ஒரு வேலையை காலங்காலமாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வெளிப்படையாக இப்போ தெரியக்கூடியது என்னன்னா, இப்போ நாம் தமிழரை இவங்க அழிக்கணும் நினைக்கிறாங்க. அதனால தான் இவங்க அதுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் இந்த இருண்ட உளவியலை நம்ம புரிஞ்சுக்கிறதுனால சில விஷயங்களை நம்மளுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் இதை பற்றி கொஞ்சம் நாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இதில் மணிப்புலேட்டர்ன்ற ஒரு சொல்லு இந்த இருண்ட உலகில் அதிகமாக கையாளப்படுது. இந்த மணிப்புலேஷன் அப்படின்னு சொல்லணும்னா பொதுவாக கையாளுதல்ன்ற மீனிங்கில் தான் தமிழில், இங்கிலீஷில் கையாளுதல் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. எல்லா துறைகளிலும் பார்த்தீங்கன்னா இந்த மேனிப்புலேஷன் அப்படின்ற ஒரு சாதாரணமாக தான் எடுத்துக்குவாங்க. ஆனால் இந்த இருண்ட உலகியலில் மட்டுமே என்னன்னா இவங்க தவறாக பயன்படுத்துவாங்க, இவங்க தவறாக கையாளுவாங்க அப்படின்னு பொருள்படும். இதில் மட்டும் இந்த டார்க் சைக்காலஜி இதில் மட்டும் அந்த பொருளை நம்ம எடுத்துக்கணும். இப்போ உளவியலில் லேபுக்கு போனால் சொல்லுவாங்க, டெஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் ஒருத்தரை டெஸ்ட் பண்ணுறப்ப மணிப்புலேட் பண்ணாதீங்க அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு கருத்து தான். அதை பண்ணுற ஒருத்தங்களை டெஸ்ட் பண்ணுறப்ப மணிப்புலேட் பண்ணக்கூடாது, அதனுடைய ரியல் தன்மை இருக்கணும்னு இருப்பாங்க. ஏன்னா உலகில் பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய மனத்தை பற்றி எடைபடக்கூடியது. அதனால் அவங்க அதை மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அடிக்கடி மணிப்புலேஷன்ற வார்த்தையை உளவியல் சொல்லும். அப்போ இதில் மட்டும் என்ன, டார்க் சைக்காலஜியில் மட்டும் என்னன்னா, இதில் இந்த பண்புகளை கொண்டு இருப்பாங்க. இது மாதிரி ஒரு டார்க் சைக்காலஜி எப்படி பேஸில் இதில் வருதுன்னா, உங்களுக்கு பர்சனாலிட்டி சைக்காலஜி, ஆளுமை பற்றி சைக்காலஜியில் ஒரு 4 கேரக்டர் மட்டும் இது எடுத்துக்கிட்டு, இந்த 4 கேரக்டர் இருக்கவங்க இந்த டார்க் சைக்காலஜியில் சொல்லலாம். இந்த 4 கேரக்டர் என்னன்னா, ஒன்று இந்த நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம். இது என்னன்னா, தனக்குத்தானே பெருசாக நினச்சிக்குவாங்க, தான் தான் உலகத்திலே தெரிஞ்ச ஆள், தான் தான் புத்திசாலி, தான் தான் உலகத்தில் அழகானவன், தனக்கு கிட்ட யாருமே கிடையாது என்ற ஒரு கொள்கையை இருப்பாங்க. மற்றவருடைய இதை
மற்றவங்களுடைய என்ன பெரியவங்களா இருந்தாலும் அவங்க பெருசாக சட்டை பண்ண மாட்டாங்க. தானே முன்னுக்கு வரணும், தானே எல்லாத்தையுமே இருக்கணுன்ற மாதிரி எண்ணத்தில் இவங்க நடந்துக்குவாங்க. இது வந்து பார்த்தா அரசியலில் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர் இருப்பாங்க, அது கிட்ட யாருன்னா ஒருத்தர் வந்தால் மட்டம் தட்டிட்டு இருப்பாங்க. அரசியல் தலைவரில் இது சாதாரணமாக நடக்கக்கூடியது. அது வந்து நிறைய தலைவர்கள் நம்ம தமிழ் தலைவர் இங்கே இருக்கிற தலைவர்கள் நிறைய நம்ம பார்க்கலாம். இது மாதிரி நடக்கக்கூடியதாக இந்த மாதிரி ஒரு பண்பு இருக்கும். இரண்டாவதாக ஒரு குணம் வந்து மேக்கியவெல்லினிசம். இந்த மேக்கியவெல்லினிசம், இந்த மேக்கியவெல்லி அப்படின்னு இத்தாலியில் ஒரு பெரிய ஒரு அரசியல் வித்தகிறவர். இங்கே சாணக்கியன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை போல் ஒரு மேக்கியவெல்லி ஒரு அரசியல் வித்தகிறவர், பெரிய எக்ஸ்பர்ட் அவர். அவருக்கு பிரின்ஸு கூட ஒரு புக்கு எழுதியிருக்கார் அவர் இங்கே சாணக்கியர் இங்கே நம்ம சொல்கிற மாதிரி அங்கே அவர் பிரின்ஸு புக்கு எழுதினவர். இங்கே பார்த்து மேக்கியவெல்லினிசம் அப்படின்னு சொல்ல சாணக்கியத்தனம். ரொம்ப வந்து பெரிய அரசியல் வித்தகர், அரசியல் புலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சதி ஆலோசனை செய்யக்கூடியவங்கெல்லாம் இவங்க இருப்பாங்க. மற்றவங்களை எப்படி கட்டுப்படுத்தணும், ட்ரிக்காக என்ன பண்ணணும், மற்றவங்களை எப்படி கவுத்துறது அப்படின்றதெல்லாம் தகுதித்தெல்லாம் செஞ்சு அரசியலில் செஞ்சு முன்னுக்கு வர்றவங்கலாம் இது பெருசாக அவங்களுடைய கேரக்டராக இருக்கும். அறமன்ற ஒன்று செயலே இவங்கிட்ட இருக்காது. கொள்கை கோட்பாடெல்லாம் வெறும் புடலங்கன்னு தான் சொல்லலாம். அதனால கொள்கை கோட்பாடெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் கொள்கை சொல்லுவாங்க கொள்கை இருக்குது அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. தான் முன்னுக்கு வரணும் என்ற ஒரு கருத்தில் தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இவங்க இது மாதிரி கேரக்டர் வந்து ரெண்டாவதாக சொல்லலாம். மூணாவதாக ஒரு கேரக்டர் சேடிஸ்ட். எப்போதும் சேடிஸ்ட், மற்றவங்களை ரொம்ப வந்து துன்புறுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் சேடிஸ்ட்னு சொல்லக்கூடியது. எப்படியாவது துன்புறுத்த உங்களுக்கு அரசியலில் இருக்க வெளியே தெரியாது. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா மற்ற குடும்பத்தை அழிச்சிடுவாங்க, மற்றவங்களுக்கு வந்து நிறையா தீமை செய்கிறவங்களாம் இதை மாதிரி குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க இந்த சேடிஸ்டினுடைய இப்போ நீங்கள் படமே சின்ன படமே ஒன்று பார்த்துக்கலாம், சிவப்புரோஜாக்கள்ன்ற படத்தில் சேடிஸ்ட் உச்சகம். அதை மாதிரி ஒரு தெரியாது உங்களுக்கு. சில இளைஞர்கள் வந்து இந்த அரசியல்வாதிகளை நம்பி போகிறப்ப நிறைய பேர் வீணாக போடுறாங்க. இது மாதிரி சேடிஸ்டுக்கு தனக்காக பயன்படுத்தி கட்சியில் தூக்கி போட்டுவிடுவாங்க. இவ்வளோ நடக்குது. அதனால இந்த சேடிஸ்ட் குணமும் இவங்ககிட்ட இருக்கும். அடுத்தது ஒரு குணம் அப்படின்னு சொன்னோம்னா சைக்கோபேத். இந்த சைக்கோபேத் மனநோயாளர் தன்மை, சமூக விரோத குணம்லாம் கொண்டு இருக்கும். மற்றவங்களை வந்து எப்படின்னா உங்களுக்கு எப்படியோ ஒரு கடத்தல், போதை மருந்து கடத்தல், போதை கடத்தல், தங்க கடத்தல், எல்லா கடத்தல் விஷயங்கள்லாம் இவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ வந்து பார்க்கணும், சில பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்க குருவி அப்படின்னு சொல்லிட்டு மலைச்சாட்டில் அனுப்பிச்சி விடுவாங்க. அவங்க பிள்ளைங்க வர்றப்ப வந்து அது கூட போதை மருந்து வந்து போயிடும், மாட்டிக்குவாங்க, கொடுமையுமே போயிடும், அவனுடைய லைஃபு போயிடும். இது மாதிரிலாம் செய்யக்கூடியவங்களும் இந்த சைக்கோபேத், இந்த மாணவர்கள் இருந்துகிட்ருப்பாங்க. இதில் வந்து இவங்க செய்கிற டெக்னிக்லாம் ரொம்ப முக்கியமான இந்த மேனிப்புலேட்டர்னு சொல்லக்கூடிய இதை மாதிரி குணம் கொண்டவங்க. எப்படின்னா மற்றவங்களை பிளாக்மெயில் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்தது எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணக்கூடியவங்க, ஒருத்தவங்களை தூண்டி விட்டு செய்ய வச்சுடுவாங்க. ஒருத்தவங்க தூண்டி விட்டு அவங்க சில பேர் எங்களை கொலகாரமாக மாற்றிடுறது உண்டு, தூண்டி விட்டுடுவாங்க, அவன் போய் கொலை பண்ணிட்டு வந்துடுவான். இது மாதிரி அதை மாதிரி ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. சில பேர் வந்து மற்றவங்களை மட்டம் தட்டி, மற்ற தலைவர்களை வர்றதை வந்து பிடிக்காது, மட்டம் தட்டிட்டு இருப்பாங்க. இது மாதிரி கரெக்டாக அவங்களுக்கு இருக்கும். பொய் சொல்கிறதுக்கு அவர் கை வந்துட்டாங்க. பொய் சொல்கிறதுக்கு எப்படியே போட்டு தினிசாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பொய் சொல்லிக்கிட்டு அந்த மக்களோட தன் பக்கமே வச்சிருக்க மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இது மாதிரி குணம் அவங்களுக்கு இருக்கும். பொதுவாக சில கருத்துக்களை சொல்லி இல்லாத கருத்துக்கள் இருக்கிற மாதிரி கருத்துக்களாக சொல்லிட்டு இருப்பாங்க. உதாரணமாக நம்ம சொன்னோம்னா திராவிடம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எங்கே திராவிடம் வந்து தமிழில் சொல்லே கிடையாது. திராவிடம் அது எங்கே வந்து சொல்ல கிடையாது. திராவிட நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிட நாடுன்னு உலகத்தில் எங்கன்னா இருக்குதா? இல்லை. இது மாதிரி கருத்துக்களை சும்மா எதனா ஒரு கருத்துக்களை சொல்லி கூடியான கருத்து சொல்லி மக்களை திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. இவரெல்லாம் நம்ப முடியாதவங்க. இவங்கெல்லாம் அரசியலில் வந்து எதனா பண்ணிக்கிட்டு இருக்கணும், இல்லை ஒரு குணம்னா வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து இவங்களேருந்து நம்ம கவனிச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம யாரையும் வந்து உடனே நம்பிடக்கூடாது. அனலைசிஸ் பண்ணி பார்க்கணும், சூழ்நிலை எல்லாத்தையும் அனலைசிஸ் பார்க்கணும். நம்ம
அதேமாரி நம்மளுடைய கருத்துக்களை வந்து முடியும்னா முடியும், முடியலாம் முடியல, அது மாதிரி சொல்லிடணும். டக்குன்னு எதுக்குமே இதுவாக இருக்கக்கூடாது. அவங்க வந்து அசர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம கருத்துக்களை கரெக்டாக சொல்ல தெரியணும், எப்படி பதுங்கி பாயவும் தெரியணும். அது மாதிரி அவங்க மனிப்புலேட்டர் கேட்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுக்க தெரிஞ்சிடும், கேள்வி கேட்க தெரிஞ்சிடணும் அவங்கக்கிட்ட. அதேமாரி வந்து ஏன்னாவது நம்மகிட்ட உதவி சொல்லிக்கிறதுனா நம்ம மறுத்துடணும். இதை மாதிரி அவங்ககிட்ட நம்ம சொன்னோம்னா உதவி என்ன கேட்க வந்தாங்கன்னா அதை மறுத்துணும், நம்மளால் முடியாதுன்னு சொல்லிடணும். அதே மாதிரி அவங்களுக்கு புகழ்ந்து உங்களை பேசுனாங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி முக்கியமான ஒரு கருத்து நம்ம இதில் சொல்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, முக்கியமான கருத்து வந்து இந்த டார்க் சைக்காலஜி, அந்த டார்க் சைக்காலஜி சைக்காலஜியில் இப்போ முக்கியமாக சொல்கிறாங்க, பாடி லாங்குவேஜ் வந்து அசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னோன்னா அந்த உடல் மொழி, அதை வந்து பொதுவாக என்ன சொல்லிடுறாங்க, அந்த முகத்தை பார்த்து மட்டும் அதெல்லாம் கிடையாது, முழு உருவத்தையும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அதனால் கவுன்சிலிங் இதில் வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். நீங்கள் கவுன்சிலிங்கில் முழுசாக தான் அசஸ் பண்ணணும், ஒருத்தங்களை பற்றி அசஸ் பண்ணணும், பெரிய முகத்தை வச்சு மட்டும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ கூட உங்களுக்கு வந்துச்சு, ஒரு உதாரணமாக சொன்னோம்னா துவாரகான ஒருத்தவங்க வந்தாங்க, முகம் மட்டுமே உங்களுக்கு தெரியும், முழு உருவத்தை கண்டால் தானே அவங்களுடைய என்ன நினைக்கிறாங்க போகிறாங்கன்னு சொல்ல முடியும். ஒரு சாதாரண வச்சுக்கிட்டையும் நம்ம சொல்ல முடியும், அதெல்லாம் சொல்ல முடியாது. முழு உருவத்தையும் அவங்களுடைய எல்லாத்தையும் கவனித்து தான் நம்ம அவங்க உண்மையாக போலியான்னு சொல்ல முடியும். அதனால் அது ஒன்றை வச்சுட்டு நம்ம சொல்லக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒரு கருத்துக்கள் சொல்கிறப்ப அந்த கருத்துக்களை அனலைசிஸ் பண்ணி பாருங்க, அவங்க எந்த வகையில் வராங்க, எந்த சொல்ல வராங்க என்றதெல்லாம் கவனிங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் உங்களுக்கு மேலே ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கும், ஒரு உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும், இந்த ஆள் இப்படிப்பட்டவர்னா நாங்கள் விட்டு ஒதுங்கியே இருக்க தெரிஞ்சுங்க. இது மாதிரி டாக்டர் சைக்காலஜியில் ரொம்ப ஈடுபடுறவங்க ரொம்ப டேக்டாக நம்மளுக்கு கவுத்தி விட்டுடுவாங்க. அரசியலில் நிறையா பிள்ளைங்க வந்து இது மாதிரி ஆளுகிட்ட என்ன போகிறாங்க. அதனால் இது மாதிரி பார்க்கலாம். நீங்கள் இப்போ வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லணும், நாம் தமிழர்களை வந்து பார்க்கணும். முதல்ல ஒரு என்ஐஏ சோதனைன்னாங்க, இப்போ கட்சி சின்னம் கிடையாதுன்றாங்க. இது மாதிரி நிறையா வந்து தமிழர்களுக்கு கருத்துக்கள், புது கருத்துக்கள் வர்றப்ப இவங்களுக்கு ஏற்றுக்கிறது தயாராக இல்லை. எப்படின்னா அவங்க அரசியலேருந்து அவங்கள ஒழுக்கணும்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து இளைஞர்கள் தான் இதை முடிவு எடுத்துக்கணும், இளைஞர்கள் தான் இதை தெரிஞ்சுக்கணும். இந்த டார்க் சைக்காலஜி, இந்த இருண்ட உலகில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேற்கொண்டு நிறையா புத்தகங்கள்லாம் இது வந்திருக்குது, இதை பற்றி மாற்றி தெரிஞ்சுக்கலாம். கூடுமான வரைக்கும் பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சுருக்கணும். பாடி லாங்குவேஜ் நிறைய புத்தகம் வந்துருக்குது உங்களுக்கு, அது பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இதுவரை காணொலி கேட்ட அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றி தெரிவிக்கும், நன்றியும் வணக்கம் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.